பார்க்க போகிறது வார ராசி பலன் 15 21 வரை எப்படி இருக்க போகுது. கன்னிராசி உங்களது ராசி அதிபதி 5ல் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்காருங்க. குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும், நீங்களே கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈகோ வந்து உங்களுக்கு ரொம்ப இது பண்ணும், என்ன இவன் இப்படி பேசுகிறானுங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும். ஸோ 22 வரை கொஞ்சம் கவனமாக இருங்க, பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கிறனால வந்து நல்ல சந்தோஷங்கள், குடும்பத்தில் ஒரு குதூகலம், சந்தோஷம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகளாலும் நல்ல சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 3ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா புதனின் சாரம், தொழில் சார்ந்த விஷயங்களை கமிட்மெண்ட்டு, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுலாம் வந்து 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் வந்து எங்கே வார்த்தை விடுறதுனாலும் கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசுங்க, அது ப்ராக்டிஸுங்க. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ஒரு கலை. ஆக்டர் விஜய் பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் வந்து கேட்டிங்கன்னா அவர் உடனே பதில் சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவாராம், சரிங்க நான் நாளைக்கு சொல்கிறேன், இல்லை ஒரு 3 days எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். அந்த 3 நாளில் வந்து அவர் இருக்கிற டைமில் வந்து கரெக்டாக அதை கேதர் பண்ணி சொல்கிறத வந்து அவர் ரொம்ப புத்திசாலி. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து ஒரு விஷயம் வந்து கமிட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாம். நிறைய பேர் வந்து யோசிக்க விட மாட்டாங்க. அது ரியல் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்த்து வந்து அண்ணே க்யூவில் நிற்கிறாங்க, இன்றைக்கி முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற லெவலெல்லாம் வந்து நிறைய பேர் கமிட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கமிட்டடாக வந்து ப்ரெஷர் போடுறாங்கன்றதுக்காக வந்து ஏதோ தானோ சொல்லிவிட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் பண்ணோம், ஓகேங்களா. அதுவும் வியாபாரத்தில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்கள். கொஞ்சம் அந்த 3 உங்களுக்கு வந்து உங்கள் ராசியாதிபதியுடைய சாரத்துலேயும் வரணும், 10லேயும் வரணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மாமியார் வீட்டு சைடில் போகும்போது உஷாராக இருக்கிறது நல்லதுங்க. வீடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பான வருமானங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கொடுக்கும். ஸோ வீடுனால் நல்ல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. ஸோ 5ல் நிறைய கிரகங்கள், குதூகலம், சந்தோஷம் நிறையா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து 5க்கு 10ங்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உல்லாசம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது தொழில் அடிபட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கெலாம் வந்து கவனச்சிதறல் வந்து ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றவங்க நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுப்பாங்க, ஒர்க்லோடும் ஜாஸ்தி இருக்கும். பட் அதுக்காக வந்து ஏனோ தானோன்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவிக்கு வந்து நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன குழப்பங்கள் வந்து போகும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். 8ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறார். ஸோ செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது திடீர் கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்பா மேலே கோவப்படுறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட மேலே எரிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பொறுமை காப்பது மிக மிக சிறப்புங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ 9ல் உள்ள ராகு வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான வளங்களை கொடுக்கும், நல்ல லாபங்களை கொடுக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்புங்க. உங்களுக்கு வந்து பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கும். இந்த வாட்டி வந்து வேலையில் இருக்கவங்களுக்குலாம் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். மேல் படிப்பு படிக்கிறவங்களும் சூப்பரான டைம், நல்ல கோர்சஸ் எடுத்து பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் வந்து மேஜரே இருந்ததுன்னா சனி சந்திரன் சாரம், குரு சந்திரன் சாரம், ராகு சந்திரன் சாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு பெரிய முயற்சிகள் எடுங்க. உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து கிரகங்களை விட நட்சத்திர சாரங்கள் பெரிய பலனை கொடுக்கும். அதனால் வந்து பெரிய வெற்றிக்கான விஷயங்களாக இருக்கனால வந்து பெரிய முயற்சிகள் எடுங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா தொழிலில் கவனம் சேதரும். அதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பார்க்காம கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். காலையில் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமோ நாராயணன் பிரார்த்தனை பண்ணுங்கள். 17ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி அன்றைக்கி அந்த விரதம் இருக்கும். குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 19ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாடு, அதுவும் ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா எதிரிகளை தகர்த்தெறிபவர் காலபைரவர். மிக சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருங்க. இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரமும் சிறப்பாக அமைய பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.